ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில வருத்தத்தில் இருக்கீங்க, சின்ன வருத்தத்தில். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட்டு 3 days வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த லீவ் கண்டினியூவர்லி வந்து அவங்களுடைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கும் அந்த டைம் கரெக்டாக மேட்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஏதோ எதிர்பார்த்து வராங்க, நம்மளுக்கு மற்ற வெபினார் மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி யூஸ் பண்ணி ட்ரேட் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளில் 10 நாளில் கிளாஸ் முடிக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து லாங் டைம் ஜர்னி. மாத கடைசியில் கிட்டத்தட்ட எவ்ரி மாத கணக்கில் போயிட்டே இருக்கும் அது. ஏன்னா டவுட்ஸ் அப்படின்றது வந்து எண்டு கிடையாது. இதுதான் எண்டு, இது முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. எல்லா டைம்லேயும் சில டவுட் வந்து, இப்போ நான் வந்து அந்த 8 கண்டென்ட் கொடுக்குன்னா 8 கண்டென்ட்டுக்கு பின்னாடி 80 டவுட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு டெப்த்தாக அவங்களுக்கு புரிய வச்சா தான் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த லாஸ்ட்டு 3 days. சரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்ஸ் கொஷின் கேட்பாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த ரிப்ளை வந்து இந்த லாஸ்ட்டு 3 days என்னால் பண்ண முடியல. இப்போ அந்த ரிப்ளை என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்னோடய போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது சார். அதாவது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பைசா போட்டிருக்கேன், அது வந்து இப்போது ரெட்டில் இருக்குது, ஒரு பேனிக்காக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய லாபத்தில் 50% வந்து சரிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக எந்த ட்ரெண்டில் இருக்குது கொஞ்சம் தள்ளின்னு பாருங்கள். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஓவராலாகவே இந்த மார்க்கெட் ஆரம்பிச்சிலேருந்து மார்க்கெட் போகிற பாதை பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் சர்க்கிள்கள் வந்து கண்டிப்பாக உண்டு, சின்ன சின்ன சர்க்கிள்கள் கண்டிப்பாக உண்டு. அது கோவிடாக இருக்கலாம், அல்லது 2008 க்ராஷாக இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன க்ராஷ். இப்போ கூட இப்போ டேரிஃப் வர அந்த கேஷ் கூட அந்த இதுவாக இருக்கலாம். அந்த க்ராஷில் வந்து நாம் பேனிக் ஆகக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை தான் வெயிட் பண்ணுவோம், மற்றவங்களுடைய பேனிக் தான் அவங்க முதலீடாக பார்த்து அந்த அடுத்த லெவலில் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன், நான் என்னுடைய பார்வையில். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிற ஸ்டாக்ஸு கரெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற டவுன் ட்ரெண்டில் ஒரு ஸ்டாக்ஸு இப்போ கொஞ்சம் லைட்டாக புல் பேக்கு கீழே வருது அப்படின்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியது தான். ஆனால் உங்களுடைய ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். இப்போது நான் ஒரு ABCD XYZ அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுங்களேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து அதனுடைய இவ்வளோ வருஷமாக வந்து மேலே தான் போயிட்டுருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் சடனாக பார்த்தா கொஞ்சம் கீழே வந்திருக்கு. நீங்கள் அது உங்களுடைய முதலீடு பண்ண ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய பேனிக் வந்து கீழே அப்படியே கண்டினியூ சரிஞ்சிடுமா அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கலாம். அதுவும் அந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல் நிலவரத்தை பாருங்கள். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க லாபத்தில் இருக்காங்க, நஷ்டத்தில் இருக்காங்க. ஸ்க்ரீனில் யூடியூப் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் அதனால். ஓகே, இப்போ அதில் போய்ட்டு உங்களுடைய லாபத்தில் நோக்கி பயணிக்குதா அந்த ஸ்டாக்கு, இல்லை நஷ்டத்தை நோக்கி பயணிக்குதா, இல்லை ப்ரொமோட்டர் கிட்ட ஹோல்டிங் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஸோ பப்ளிக் கிட்ட எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே வருமா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அது எப்படி சார் கொஞ்சம் க்ளீனாக சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. இப்போ உங்கள் கூட நான் அதே தெரிஞ்சுக்கிறேன். இப்போது கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க, screener.in. நான் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசின்னா டைப் பண்ணுறேங்களேன். ஐடிசியில் ஒரு ஆள் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்க. ஸோ ஐடிசின்னா டைப் பண்ணுறேன். ஐடிசியுடைய நிலவரம் என்ன இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எத்தனை வருஷங்களில் பண்ணியிருக்காங்க, 2014 எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 9,000 கோடி வந்து 2014, 2015 9,779. ஸோ இந்த 9,000 கோடியிலேருந்து 10,000 கோடி, 11,000, 12, 15, 13, 15, 19 இவங்க ஏறு பாதையில் போயிட்டுருக்காங்க. நல்லா கவனிங்க, இதுவும் அவங்களோட லாபம் வந்து சரிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ அவங்க லாபம் வந்து லாபத்தை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு வருடங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இது வந்து சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 2014 அதுக்கு முன்னாடி டேட்டா கூட அது ஒன்று அப் ட்ரெண்ட் தான் இருந்தது. விடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக லாஸ்ட் இந்த 10-15 வருஷத்தை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து அவங்களுடைய பாதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிட்டுது. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி கிராஷ் டைமில் கீழே வர சொல்ல இது வந்து எல்லாம் முதலீடாக பார்ப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் எங்கே போகலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 320 ரூபா ஓடிட்டுருக்குது இதனுடைய விலை அப்படின்றப்போ மேபி இன்னொரு 10-20 ரூபா கம்மியும் ஆகலாம். ஒரு 290
280 கூட வரலாம், அல்லது 300 கூட வரலாம். ஸோ இதில் நான் 280 290 எல்லாமே அடுத்த முதலீடுக்கான வாய்ப்பு புது இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டை கொண்டு போக முயற்சி பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். மேபி அங்கே நானும் தவறாக இருக்கலாம். அந்த இடத்துல என்ன 290 ஸ்ட்ராங்காக எல்லாம் இருக்கிற காசில் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ அந்த எவ்வளோ நேரம் அங்கே ஹோல்ட் பண்ணுவாங்க, ஒரு சில 6 மாதம் அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியுமா 290 300 ரேஞ்சில். ஸோ அந்த இடத்துல எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, என்ன ரீசன் அந்த இடத்துல அப்படின்ற விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் புதுசாக போடுறதும் சரி ஹோல்ட் பண்ணுறதும் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் அதே நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னு ஒரு யூனிடெக் அப்படின்னு ஒரு இதை ஒரு விஷயம் எடுத்துக்கலாங்க. ஸோ இது இந்த நிறுவனத்தை நான் பார்க்குற மந்த்லி சார்ட் மந்த்லி சார்ட் இதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 500லேருந்து வந்துருக்குங்க, 520லேருந்து வந்துட்டுருக்கு, 550லேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ வெறும் 10 ரூபா 5 ரூபாய் கிடைக்குது, வெறும் 4 ரூபாய் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் இல்லை மேலே போகும், நான் இல்லை மேலே போகும் அப்படின்றதில் வெயிட் பண்ணுறது முறையாதில்லை. இப்போது 2012 10லேருந்து சரி 2010லேருந்து அது இறங்கு பாதையில் இருக்குது. 10-15 வருஷமாகவே அது இறங்கு பாதையில் இருக்குது. எதுவும் மேலே போகிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அது கம்பெனியோட நிலவரமும் எதுவும் சரியாக படல. அப்போ இதில் போய் நான் வெயிட் பண்ணுறது வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு லாபம் கொடுக்காது அப்படின்றத நான் வந்து கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் ரெட்டில் இருக்கிற ரொம்ப பேனிக்காக இருக்கிறேன் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்ஐபியில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன், எனக்கு புரியல, எனக்கு சில ஸ்டாக்ஸை பற்றி எனக்கு தெரியல, என்று அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை வச்சு பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டாக்ஸை டைப் பண்ணி பார்த்துங்க. அதனுடைய கம்பெனி எல்லாம் எப்படி இருக்குது, ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குதா, இல்லை கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குதா, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ப ஸ்டேபிளாக மாற்றிக்கலாம் உங்களை. ஓகே, சரி மிஸ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இதுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.